வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த பண்புகள் எல்லாம் இவைகள் எல்லாம் சொல்லும் போது இவர்கள் இப்படிப்பட்ட பண்புகளோடு கவனிப்போடு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும் பொழுதுதான் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் தஆலா நம்மை முடிவு செய்கிறான். ஆனா என்னன்னா, நாம உண்டு நம்ம வேலை உண்டு, நமக்கு என்ன உலகம் எப்படி போனா என்ன, யார் ஆட்சியை பிடிச்சா என்ன, யார் ஆட்சி பிடிக்கலனா என்ன கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பை குறித்து மறுமையில் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? வாக்களிப்பது வாஜிப் என்கின்ற தலைப்புல பேசப்படும். வாக்களிப்பது வாஜிபுமா? இது என்ன சொல்றது, ஒரு அரசியல், இது எங்களுக்கு தேவையில்லை, யார் வர்றாங்க யாரு போறாங்க இது எங்களுக்கு தேவையில்லை சொல்லக்கூடாது. எப்படி ஒரு அரசனுக்கும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதே போல வாக்களிக்கக்கூடிய நமக்கும் அதை குறித்து கேள்வி கேட்கப்படும். எப்படி நீ வாக்களிச்ச, யாருக்கு நீ வாக்குறுதி நீ கொடுத்த? இது ஒரு அரசியல் களம் அன்று இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அரசியல் களம் தான். ஏன்னா நம்ம நல்லா யோசிக்கணும், இது முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு மட்டும் ஒரு காலம் நினைத்து விடாதீர்கள். ஏன்னா சென்று போன கிறிஸ்தவ மதம்தான் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனால் இஸ்லாமிய களம் என்ன சொல்றது தெரியுமா? அரசியலும் இஸ்லாமும், இஸ்லாத்திற்குள் அரசியல் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் அது சம்பந்தப்பட்டது. ஒரு நபித்துவத்திற்கு, ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்ட அரசியல், ஒரு ஆட்சி, நபியாவும் அவர் இருந்தார், ஒரு ஆட்சியாளராகவும் இருந்திருக்கிறார். அதே போல அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே முதல் முறையாக நபியாகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்த முதல் நபி யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரும் ஒரு ஆட்சியாளர் தான், ஒரு நபியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான். அதே போல எமது நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஆட்சியாளர், ஒரு நபியாகவும் ஒரு தலைவராகவும் ஒரு ஆட்சியாளராகவும் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த வரலாறு வந்தது, அந்த வரலாறு நமக்கு தெரியணுமே. இது எப்படி ஆட்சி இந்த அரசியல் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் எப்படி நுழைந்தது? மக்களாட்சி என்று நம்ம படிச்சிருக்கிறோம், அப்படிதானமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த நபி அவர்களுக்கு முன்னர் மன்னர் ஆட்சி இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் அந்த வரலாறுகள்லாம். வரிசை ரீதியாக அதாவது வாரிசு ரீதியாக மன்னர் ஆட்சிகள் இருந்தது. அதற்கு பின்னால் சில அரசர்கள் ஆண்டார்கள், அதற்கு பின்னால் சில ஜமீன்தார்கள் ஆண்டார்கள் ஒரு நாட்டையும். அதுக்கு பின்னால் ரோம பேரரசு ஆண்டது, அதுக்கு போல பாரசீக பேரரசு ஆண்டது. குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி நாம படிச்சிருப்போம், சிற்றரசுகள். இதெல்லாம் ஆண்டு